கப்பீஸ்னாலே வண்ணமயமான மீன். அது இல்லாமல் இது வந்து மாறுபட்ட நன்னீரில் வாழக்கூடிய ஒரு சிறந்த மீன். கப்பினாலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்னில் வரும். அது இல்லாமல் சைஸும் சின்ன இதில் மைக்ரான்லேருந்து நல்ல பெரிய சைஸில் வர்ற அளவுக்கு கப்பி வந்து மாறுபட்ட சைஸில் வளரும். கலரை பொறுத்தவரையில் நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை, ஊதா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து கப்பீஸ் கிடைக்கும். கப்பீஸை பொறுத்தவரையில் சிங்கிள் கலர் இல்லாமல் டபுள் கலர் கிடைக்கும். பச்சை, மஞ்சள் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன், சிவப்பு, ஊதா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், அப்படி டபுள் கலரில் கப்பீஸ் வந்து கிடைக்கும். நீளமான வால், அப்புறம் கலர் டிஃப்ரெண்ட் கலர், மினுங்கும், அதனுடைய செதில் எல்லாமே வித்தியாசமான பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு கப்பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கப்பி பீஸ் வந்து 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது 20வது நூற்றாண்டில் தான் அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க மீன் வளர்ப்பாளர்களுக்கு. ஸோ அவங்க அதை வந்து பார்த்து இதனுடைய கலரு அட்ராக்ட் ஆகி அவங்க ப்ரீட் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த அளவு அழகான மீன்கள் வந்து 19ஆம் நூற்றாண்டுலேருந்து இதுவரை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. கப்பி பீஸினுடைய ஆரிஜின் தென் அமெரிக்கா. கப்பீஸை பொறுத்தவரையில் உப்புத்தன்மை குறைவான நீரில் வந்து இது உயிர் வாழும். நீரோடை, அதுக்கப்புறம் இதனுடைய உணவு வந்து சின்ன பூச்சிகள், அப்புறம் பாசி, இந்த மாதிரி இதை சாப்பிட்டு உயிர் வாழும். அதே போல் கப்பி மீன் தொட்டி அமைப்பது ஒரு வேடிக்கையாக, அதே போல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அனுபவம் அந்த தொட்டியை அமைக்கிறதுல கிடைக்கும். மீன் தொட்டியில் வந்து ஃபிஷ்ஷை வந்து உயிருள்ளதாக இருக்கிறதுனால நம்ம வந்து பிளான்ட்டும் உயிருள்ள பிளான்ட்டு அமைக்கணும். நிறைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வைக்காதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. உயிருள்ள ஒரு பொருளை வளர்க்கும்போது அதுக்கு ஈடு இணையாக உயிருள்ள தாவரங்களை வளர்க்கும்போது அது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து கற்கள், செயற்கை பெயிண்ட் அடிக்கப்பட்ட கற்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கூழாங்கற்களை வந்து அமைங்க. அதே போல் நம்ம வந்து மீன் தொட்டி மணல் பரப்பி அதில் வந்து புதைஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து அமைக்கலாம். ஸோ அதில் ஏதாவது புதைஞ்சிருக்கும்போது மாதிரி நம்ம வெளியே இருந்து பார்க்குற மாதிரி அமைச்சிங்கன்னா அது இன்னுமே அழகு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடைந்த கப்பல்கள், ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து மண்ணில் புதைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம அமைச்சோம்னா அது பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்கும். அதே போல் நம்ம அமைக்கிற தொட்டியில் வந்து நீர்வீழ்ச்சியினுடைய சத்தம் வர்ற மாதிரி சிறு நீர் ஓடைகள் அமைக்கலாம். கப்பி பீஸ் வந்து ரொம்ப பயப்படும். அதனால் நம்ம வந்து அதுக்கு தாவரங்கள், அதே போல் கப்பி கிராஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் நிறைய வச்சு அது மீன் வந்து ஒளிஞ்சிக்கிறக்குரிய இடத்த வந்து அமைச்சு கொடுத்தோம்னா அது ரொம்பவே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும். இல்லைனா கப்பி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வெறுமனே ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சிங்கன்னா அங்கங்கே ஓடி கிளாஸ் பாட்டிலெல்லாம் மோதும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லாவே தாவரம், பிளான்ட்டு இந்த மாதிரி வச்சு ஹைடிங் பொசிஷன்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக அது வந்து இருக்கும். அதை ரசிக்கிறக்குரிய இதில் வந்து பக்காவாக இருக்கும். கப்பீஸில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். நம்ம அதுக்கேற்ற வெரைட்டி போட்டோம்னா சூப்பராக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் ரசித்து நீங்கள் உங்கள் மீன் தொட்டியை உருவாக்குனீங்கன்னா அதை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அது இல்லாமல் அதனுடைய இன விருத்தியை வந்து அதிகப்படுத்தலாம். கப்பி வந்து ப்ரீடிங்கில் கப்பி தான் நம்பர் 1. அந்தளவுக்கு கடன்னு மந்த்லி ஒன்ஸு ஒரு 10 குட்டியிலேருந்து 100 குட்டி அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மந்தில் வந்து குட்டி போடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் கரெக்டாக அதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். மாதம் 1 வந்து அது குட்டி போட்டுரும். அந்தளவு இனப்பெருக்கம் அடையும். அதை நம்ம தொட்டியில் வந்து சீக்கிரமாக இன விருத்தி பண்ணலாம். கப்பி பீஸினுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா பேசிக் வெரைட்டி வந்து 25 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரையும், மிட் வெரைட்டி வந்து 49 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரையும், ஹையர் எண்டு அதாவது இருக்கிற சூப்பர் குவாலிட்டி வந்து 99 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரையும் வெரைட்டிக்கு ஏற்றாப்பில் இந்த ரேட் வந்து வேரி ஆகும். அதே போல் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுமே இது குட்டி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 450 ரூபாயிலேருந்து 900 வரை உள்ள இருக்குது ப்ரீடிங் பேர். ஸோ இதுதான் தகவல்.